வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் ஆதியோட பிடி சார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று ஆக்சுவலி படத்துக்கு போயிருந்தோம். சரி, அதான் எப்போவும் படம் பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரிங்களா, இப்போது பிடி சார் படத்தில் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் ஆதினா நடிச்சிருக்காரு, அந்த காஷ்மீர் அவங்க இருக்காங்க, அனிகா சுரேந்திரன் அவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முனிஷ்காந்த், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த கேரக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ சூப்பராக வந்து அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவரை வச்சுப்போம். இப்போ படத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல், செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை நீங்கள் இனிஷியலாக நீங்கள் போய் உள்ளே உட்கார்ந்த உடனே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே ஒரு ஜாலியான ஒரு படத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி கூட ஒரு சில இது வந்து வந்துச்சு, அதை நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, என்னென்ட்டு இப்போ இனிஷியலாக நீங்கள் போய் படத்துக்குள்ளே உட்காடுறீங்க, ஒரு தியேட்டருக்குள்ளே உட்காடுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்கணும், ஓகே இது ஒரு மாதிரி ஒரு காமெடி படம், ஒரு மாதிரி காமெடியாக போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த படத்துக்கான கதை ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து அப்படியே போக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்து என்னன்னு தான் கொண்டுட்டு போயிருப்பாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் மியூசிக் வைஸும் சரி, அவங்க ஆக்டிங் வைஸும் சரி, அவங்க கொண்டு போன விதமும் சரி, அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்கேஜாக வச்சுருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரிங்களா, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வல் பொறுத்த வரைக்கும் எஸ் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு எப்படி அடுத்தது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு இன்டர்வல் தான் இது. ஓகேங்களா, அதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை, அது நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா, அடுத்து செகண்ட் ஹாஃப்னு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த அடுத்து என்ன அப்படிங்கிற ஃபீலை வந்து விடாமல் அப்படியே பிடிச்சி கொண்டு போயிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். சரிங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்க்ரீன் ப்ளே தான். சரிங்களா, ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஜஸ்ட்டு ஒரு எரர் கொடுத்துட்டாங்கன்னா அது அப்படியே டோட்டலாக ப்ரெடிக்டபிள் ஆகிரும். இதுதான் அடுத்து இப்படி தான் நடக்க போகுது அப்படின்ட்டு போயிடும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்மளுக்கு ஓரளவுக்கு அங்கங்கே அப்படி இப்படி தோணுனாலும், ஆனால் அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. சரிங்களா, எஸ் கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கொஞ்சம் ஓகே ஒரு சில பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் மேபி, சரிங்களா இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில். சரிங்களா, கிளைமேக்ஸ் லாஜிக் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்க்க முடியாதுங்க. ஸோ நம்ம லாஜிக் பார்த்தா நான் படம் பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா கேஜிஎஃப்லாம் பெருசாக ஹிட் ஆகிருக்காது. என்ன ப்ரோ அது இது கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, நான் அதுக்காக ஜஸ்ட் வந்து சொல்கிறேன். சரிங்களா, லாஜிக் வந்து பார்க்கணுன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்போம். ஒரு நல்ல அவேர்னஸ் மூவி தான் இது ஆக்சுவலி. ஓகேங்களா, ஒரு அவேர்னஸை வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு படம் தான். அந்த படத்துக்கான கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்கேஜாக தான் இருக்கும் கடைசி வரைக்குமே. நல்ல படம். சரிங்களா, போய் உட்காந்து தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா, கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை வந்து கரெக்டாக சொல்லி அதை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஒரு சில படம்லாம் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, அவங்களால ஒரு மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி பிளாங்காக விட்ட மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ். ஆனால் இவங்க ஒரு சின்ன எரர் வந்து கடைசி இருந்தாலும் அந்த எரர் எதனால ஆச்சு, எதுக்காக அது வந்து வந்திருக்குங்கிறத ஒரு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரிங்களா, அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இல்லை, இந்த மாதிரி எதுக்கு படம் எடுக்கணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். எதனாலனா எஸ் நான் இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு முன்னாடி. சரிங்களா, இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஞாபகப்படுத்தினா தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாறப்போகிறது கிடையாது. பட் ஆனால் அட்லீஸ்ட் வந்து நமக்கு அந்த ஃபீலை வந்து கொடுக்கும். எப்படி இருந்தாலும் தியேட்டர்லேருந்து வெளியே வந்து ஒரு 2 நாள் வந்து அதை பற்றி ஓகே இப்படின்னு பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை மறந்துடுவோம். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் இதான் ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு நார்மலாக ஒரு என்ஜாயபிள் மூவி, சும்மா போய் உட்காரோம், காமெடி இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மூவியாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிட் ஆகிறப்போ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மூவி நல்ல ஒரு ரீச் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாட். சரிங்களா, அந்த இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எண்டில். அது என்னென்னா எஸ் இந்த பிடி சார் அப்படிங்கிற டைட்டில் வந்து இந்த படத்துக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு நிறைய மீமு அந்த ஆன்லைன்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், உண்மையில் என்னென்னா பிடி சார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு காமெடியாக ஒரு மாதிரி இல்லை. அது அந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு சூட்டான டைட்டில் இல்லை. ஓகேங்களா, பட் ஆனால் அவங்க வச்சுருந்த போஸ்டர்ஸுமே சரி, அந்த
டைட்டிலுமே சரி சரிங்களா. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவேர்னஸ் மூவிங்க இது அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஓகே இது இப்போ என்ன இருக்குது அந்த மாதிரி நினச்சிருவாங்க. ஆனால் இதே காமெடி அப்படிங்கிறப்ப எங்கேஜாக இருக்கணும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே பாருங்கள் போஸ்டர்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜாலியான ஒரு வைபுள்ள ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மாதிரி இருந்தாலும் கடைசியில் நீங்கள் படத்தை பார்த்துட்டு எந்திரிச்சு வெளியே வரப்போ சாட்டிஸ்ஃபைடாக தான் வருவீங்க சரிங்களா. அந்த மாதிரியான ஒரு படம் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா. நல்ல ஒரு அவேர்னஸ் ஃபிலிம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்கலாம். நல்ல படம். அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு சும்மா சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இதுதான் என்னோடய ஃபீலிங்ஸு பார்க்குறப்போ இருந்தது. உங்களுக்கு இதே மாதிரி தோண்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. இதே மாதிரி இன்னும் எல்லா படத்தோட ரிவ்யூவும் நம்ம போய் பார்க்குறோம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வரும் சொல்கிறோம். நமக்கு என்ன தோணுதோ அதான் சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இதை வந்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அவங்க பார்த்து கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா. பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே பாய்.